वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान नो याने रे वैष्णव जन तो. அன்பிற்கினிய மாலை வணக்கம். காந்திய கல்வி நிறுவனத்தினுடைய புதன் வாசகர் வட்டத்தில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெறும் இன்றைய நிகழ்விலே மகாத்மா காந்தி நூல்கள் என்கின்ற அந்த நூல் வரிசையிலே உள்ள சமூக சீர்திருத்தம் என்கின்ற தலைப்பிலே 7வது தொகுப்பாக வெளிவந்துள்ள அந்த நூலிலே 2ஆம் பாகம் அது குறித்து இன்றைக்கு நான் பேச உள்ளேன். இந்த மகாத்மா காந்தி நூல்கள் என்கின்ற வரிசை 20 தொகுப்புகளை கொண்டது. காந்தியடிகள் பல்வேறு சமயங்களிலே நிகழ்த்திய பிரசங்கங்கள் மற்றும் அவர் எழுதிய கட்டுரைகள் இவற்றையெல்லாம் தொகுத்து இந்த 20 தொகுப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 20 தொகுப்புகளும் நவஜீவன் பிரசுரத்தினுடைய அனுமதி பெற்று சென்னை தியாகராய நகரில் உள்ள சரோஜினி தெருவில் உள்ள வர்த்தமானன் பதிப்பகம் பதிப்பித்துள்ளது. இந்த 20 தொகுதிகளும் அடங்கிய அந்த மொத்த தொகுப்புகளும் சேர்ந்து 6000 ரூபாய் விலை. அதாவது ஒரு தொகுப்பு இந்த பவுண்ட் வால்யூம் மொத்தமே சராசரியாக 300 ரூபாய். அச்சிட்ட காசுக்கு தான் அவர்கள் ஒரு சேவையாக செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த 7வது தொகுப்பு சமூக சீர்திருத்தம் பற்றி காந்தியடிகள் பேசிய பிரசங்கங்கள், அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. இந்த தொகுப்பினிலே இந்திய சமூக சீர்திருத்தம் பற்றிய மிக முக்கியமான அம்சங்கள், அதாவது தீண்டாமை, மது பழக்க வழக்கத்தை ஒழித்தல், விதவை மறுமணம், குழந்தை திருமணம், படுதாவை ஒழித்தல், சமூகத்திலே பெண்களுடைய பங்கு, இது போன்ற எண்ணற்ற விடயங்களை பற்றி அவர்கள் எழுதிய கட்டுரைகள், பிரசங்கங்கள் எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த தொகுப்பினுடைய 2ஆம் பாகம் இன்றைய இந்த நிகழ்விற்கு மிகவும் பொருத்தமானது என்று கருதி அதை தெரிவு செய்து இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன். இந்த தொகுப்பில் உள்ள அந்த 2வது பாகம் பெண்களும் சமூக அநீதியும் என்கின்ற தலைப்பிலே உள்ளது. அதிலே 6 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 6 பகுதிகளிலும் பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பெண்கள் முன்னேற்றம், குழந்தை கல்யாணமும் சீதனமும், நகைகளும் படுதாவும், இளம் விதவைகளின் துயரம், விபச்சார கொடுமை, பெண்களின் நிலைமை, குடி, போதை வஸ்துக்கள், சூதாட்ட தீமைகள், அபிநயால் விளையும் தீமை, இது போன்ற பல விஷயங்கள் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதிலே முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நான் இந்த 1 மணி நேரத்திலே உங்களிடம் பதிவு செய்ய விளைகிறேன். இந்த மகாத்மா நூல்கள் இந்த 7வது தொகுப்பில் உள்ள அந்த 2வது பாகம் பெண்களும் சமூக அநீதியும், இதை நாம் இணையதளத்திலேயே இலவசமாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போது நாம் இந்த நூலுக்குள் நுழையலாம். பகுதி 1 இந்த 2ஆம் பாகத்திலே பெண்களுடைய முன்னேற்றம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய மறுமலர்ச்சி என்பதுதான் முதல் அத்தியாயம். 1918ஆம் ஆண்டிலே பிப்ரவரி 20ஆம் தேதி என்று பம்பாயில் உள்ள பகினி சமாஜத்தின் வருடாந்திர கூட்டத்திலே காந்தியடிகள்
தம்முடைய தாய்மொழியான குஜராத்தியிலே உரையாற்றுகின்றார். அந்த உரையானது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நூலிலே தமிழாக்கம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நூலில் உள்ள இந்த தமிழாக்கம் ரா வெங்கடராஜுலு ஜெயமணி சுப்பிரமணியம் அவர்களால் செய்யப்பட்டது. இதனுடைய ஆசிரியர் ரா வெங்கடராஜுலு. எனவே இந்த தமிழாக்கம் மிகவும் அற்புதமாக செய்யப்பட்டுள்ளது. இதை வாசிக்கின்ற போது ஏதோ அவர் தமிழிலே உரையாற்றிய போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. இந்த பெண்களுடைய மறுமலர்ச்சி பற்றி காந்தியடிகள் கூறுகின்ற பொழுது நாம் எதற்காக மறுமலர்ச்சி குறித்து பேச வேண்டும்? வாழ்வு மங்கி இருந்தால் தானே மறுமலர்ச்சி குறித்து பேச வேண்டும். எனவே பெண்களுடைய வாழ்வு இன்றைக்கு மங்கி இருக்கின்றது. இதை பற்றி பேச வேண்டிய ஒரு தலையாய கடமை நமக்கு இருக்கின்றது. இருப்பினும் இந்தியாவில் உள்ள ஏறத்தாழ 85 விழுக்காடு பேர் இன்றைக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூட தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இதுபோன்று நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் இந்த மீதமுள்ள இந்த 15 விழுக்காடு மக்களிடம்தான் சென்று இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கின்றது. ஆண்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பெண்களுடைய மறுமலர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதே நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் என்றாலே அவர்களிடத்திலே இயற்கையாகவே சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று நமது சாஸ்திரங்களிலே தொன்று தொட்டு கூறப்பட்டு வருகின்றன. இந்த மாசுகளை அகற்ற வேண்டியதுதான் நம்முடைய மிகவும் முக்கியமான கடமையாக நான் பார்க்கின்றேன். இதுதான் நாம் மறுமலர்ச்சி பணியிலே செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கும். பழங்காலத்திலே நம் இந்து மதத்திலே கூட இத்தகைய புரட்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இது போன்ற புரட்சிகள் பழங்காலத்தில் மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் நிச்சயமாக நடக்கும். அதுபோன்று நடந்தால்தான் மதத்திற்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட முடியும். அதை செய்வதற்காக பல பெண்களை இந்த சங்கம் தயாரிக்க வேண்டும். சமூகத்திலே இந்த மறுமலர்ச்சி வருவதற்காக, இந்த மாற்றங்களை கொள்வதற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். தம்முடைய நிலைமையை பொறுத்தவரையிலே அதிகமான பெண்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்த சமூகத்திலே அவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்களே விற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இந்த பத்திரிகை பற்றி குறிப்பிடும் போது வைதிகத்தின் சார்பில் பிரசுரிக்கப்படுகின்ற ஒரு பத்திரிகை இத்தகைய வாசகங்களை மதத்தின் ஒரு பகுதியாக பிரசுரிப்பது ரொம்பவும் கண்டனத்துக்குரியது. இதனால என்ன ஆகும்னா அந்த மதமே இப்படித்தானா அப்படின்ற ஒரு பார்வை வரும். அதனால மதத்திற்கு ஒரு இழுக்கை தேடித்தருகிறது இது போன்ற ஒரு விடயங்கள் என்று பதிவு செய்கின்றார். அதே போல ஸ்மிருதிகளிலேயே ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கின்றது. ஒன்று சொல்றது இன்னொன்று முரண்படுது. எனவே இதை ஒரு தார்மீக உணர்ச்சியை புண்படுத்துவதாகவும் இருக்கின்றது. இது போன்ற வாசங்களை என்ன செய்வது? இதை அப்படியே விட்டுடலாமா, இல்லை ஏற்றுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இடம் இல்லை. அதனால பொதுவாக தர்மசாஸ்திரங்கள் என்கின்ற பெயரிலே அச்சிடப்படும் எல்லாவற்றையுமே கடவுளின் கட்டளைகளாகவோ இல்லை அருள்மொழிகளாகவோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த மாதிரி வாசகங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக என்ன சொல்றோம்னா இந்த தர்மசாஸ்திரங்களை எல்லாம் பரிசீலனை செய்து தார்மீக மதிப்பு இல்லாத இது போன்ற வாசகங்களை எல்லாம் எப்படி மாற்றி அமைப்பது என்பதற்காக நாம் முயற்சியிட வேண்டும். இதற்காக நாம் எப்படி அகற்ற வேண்டும், இந்துக்களின் உபயோகத்திற்காக இவற்றையெல்லாம் எப்படி திருத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசித்து இதற்கான பதிப்பு ஒன்றை வெளியிட வேண்டும். அதற்காக கற்றறிந்த விற்பனர்கள் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இது அவருடைய தீர்வாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தீர்வை முன்வைக்கின்றார். அதுக்கப்புறமா இந்த இந்துக்கள் பூராவுமே இல்லை மத தலைவர்கள் எல்லாருமே கூட இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு தடையாக இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே போல் அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் மனப்பூர்வமாக செய்கின்ற எந்த தொண்டாக இருந்தாலும் காலப்போக்கிலே அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு பலன் அளிக்கும் என்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டவராக காந்தி இருக்கின்றார்.
அந்த வகையில் இதை நாம் மனப்பூர்வமாக சென்றால் இன்றைக்கு இதற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக காந்தி கருதுகின்றார். அடுத்தது வந்து பெண்களும் வர்ணமும். இந்த வர்ணம் பொறுத்த வரைக்கும் கூட காந்தியடிகள் மேலே வந்து கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றது. அதனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நான் பார்க்குறேன். இதில் வந்து இதுலேயும் ஒரு கடிதம் தான், அதில் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. எதை கொண்டு ஒரு பெண்ணின் வர்ணத்தை நிர்ணயிப்பது என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் வந்து ஒரு தகப்பனாரின் வீட்டில் இருக்கிறார், அதற்கு பிறகு ஒரு கணவனுடைய வீட்டிற்கு போகிறாள். தகப்பன் வந்து ஒரு வர்ணமாக இருக்கலாம், கணவன் இன்னொரு வர்ணமாக இருக்கலாம். அப்பொழுது வந்து எதை கொண்டு நிர்ணயிப்பது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கின்றார். அதே போல் வந்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதுக்கு வந்து காந்தி என்ன சொல்றாருன்னா, வர்ணங்களை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. இந்த குழப்பத்தின் காரணமாக உண்மையிலேயே வர்ணங்கள் என்பதே இப்போது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதனால வர்ணாசிரம கொள்கையே இன்று செயல்படவில்லை அப்படின்னு அவர் அந்த பிரசன்ட் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இப்போதுள்ள இந்து சமூகத்தை வேண்டுமானால் நீங்கள் அராஜகம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, 4 வர்ணங்கள் என்பது பேரளவில் தான் இருக்கின்றன, ஆனால் நடைமுறையில் இல்லை. எனவே அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரே வர்ணம் தான் இருக்கிறது அப்படின்ற. என்ன வர்ணம்னா, நாம் எல்லாம் சூத்திரர்களே அப்படின்னு அவர் நிறைவு செய்கிறாரு இந்த கட்டுரையில் பதில் தான். அதனால இந்த வர்ணத்தை பற்றி அவருடைய பதிலாக வந்து இதைத்தான் நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து வர்ணம் என்பது என்னன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குவதற்கானது அல்ல அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். ஏன்னா வர்ணத்தை அப்படித்தான் பார்க்குறாங்க, அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஏதோ உரிமை கொடுக்குற விஷயம் இல்லை, சலுகை இல்லை, அது வந்து கடமைகள் ஆற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் வந்து இவங்க ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யணும். அதனால அந்த கடமையை செய்கின்ற அந்த கோணத்திலே பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் சுற்றுவீர்களே என்பதுதான் இவருடைய அந்த வியூ பாயிண்டாக இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு வந்து எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சரி, பெண்கள் வந்து அந்த குடும்பத்திற்கு அரசிதானே தவிர அடிமை கிடையாது. அதனால பெண்களும் வர்ணமும் என்கின்ற அந்த கட்டுரையை நிறைவு செய்யும் வகையிலே இந்த வாசகத்தோடு நிறைவு செய்கின்றார். அடுத்தது பெண்களும் இராணுவ மனப்பான்மையும் என்கின்ற கட்டுரை. இதுவும் மிக முக்கியமான கட்டுரை. இந்தியாவில் பெண்கள் வந்து இத்தாலிய பெண்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இத்தாலியில் செல்கின்ற போது அவரை கேட்கின்றார்கள். அவர் வந்து பாரிஸில் கூட இதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எந்த இராணுவ நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று போர் வீரர்கள், படைத்தலைவர்களும் அவருடைய மனைவிமார்கள் சொல்ல வேண்டும், அவருடைய குடும்பத்தார்கள் சொல்ல வேண்டும். இது போன்று அவர்கள் மறுத்தால் அப்போது என்ன செய்வார்கள்? அவர்கள் இராணுவத்திற்கு போவார்களா? என்ன, இந்த கேள்விக்கு வந்து நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அப்படின்னு காந்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் இத்தாலிய பெண்கள்கிட்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இந்த கூட்டத்தில் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இந்திய பெண்கள் வந்து இத்தாலிய பெண்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, மக்களை கொன்று குவிப்பதற்காக தமது கணவன்மார்களையும் பிள்ளைகளையும் அனுப்புவதில் ஆனந்தம் அடைவதையும் பெருமை கொள்வதையும் பின்னர் அவர்களை வீரத்தை பாராட்டுவதையும் பெண்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இது எப்படின்னா, நம்ம புறநானூறு பாடலுக்கு வந்து அப்படியே எதிர் துருவமா இருக்கு, அப்படியே எதிர் துருவமா இருக்கு. நம்ம இன்னைக்கும் வந்து அதை சிலாகிச்சுட்டு இருக்கோம், புறநானூறு பாட்டை சிலாகிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவர் நடைமுறையில வந்து எப்படி வந்து அதை முன்னிறுத்துறான்றதை வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து மிக முக்கியமான பதிவா நான் பார்க்கிறேன். அடுத்தது வந்து எழுத்தாளர்களின் தவறு அப்படின்னு ஒரு கட்டுரை. இன்னும் அற்புதமான ஒரு கட்டுரையை நான் பார்க்குறேன். இந்த ஜோதி சங்கம் என்கின்ற அந்த பெண்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த காலத்து வெளியீடுகளில் பிரசுரங்களில் வந்து பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள் அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்துடைய நகலை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு வந்து காந்தி வந்து பதில் சொல்றாரு. இன்றைய எழுத்தாளர்கள் பெண்களை பற்றி மிகவும் ஒரு மோசமான ஒரு தவறான ஒரு சித்திரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது எனக்கு என்னன்னே புரியல. உணர்ச்சி ததும்புகின்ற விஷயத்திலே அவர்கள் பெண்களை வர்ணிக்கிறார்கள், அவர்கள் அங்க அவயங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். இதில் வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை தான் நம்ம கவனிக்கணும். பெண்களுடைய வசீகரமும் பலமும் அவர்களுடைய அங்க அவயங்கள் தான் இருக்கின்றனவா
இதுதான் அவர் வைக்கிற கேள்வி. இந்த கட்டுரை ஃபுல்லாக இதை தான் சொல்றாரு, வசீகரமும் பலமும், அந்த ரெண்டு குணத்தை தான் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, பெண்கள் அடங்கி நடக்கும் சாத பிறவிகள், வீட்டில் உள்ள குற்றேவல்கள் எல்லாம் அவர்களுடைய தலையில் தான் விடுகின்றது, கணவன்மார்களே அவருடைய தெய்வங்கள், பெண்களை பற்றி எல்லா காலத்திலும் இப்படியே தான் எழுதிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வேற உங்களுக்கு வந்து சிந்திக்கவே தெரியாதா, நடைமுறையில் எப்படி இருக்காங்களோ அதை அவங்களுக்கு பிரதிபலிக்க தெரியாதா அவங்களுடைய எழுத்துக்கள்ல அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, பெண்கள்லாம் சொல்றாங்க ஆண்களை போல நாங்களும் மனித பிறவிகளேன்றாங்க. அந்த மனித பிறவிகளாக நீங்களை ஏன் வந்து அவங்கள அங்கீகரிக்க மாட்டேங்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன். காந்தி என்ன சொல்றாருன்னா, பெண்களை பற்றியும் அவர்களுடைய மனோபாவத்தை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளை ரொம்ப நல்லா கவனிக்கணும். என்ன அதுக்கு அவர் என்ன ஒரு சம்பவத்தை சொல்றாருன்றதை நம்ம பார்க்கணும். தென்னாப்பிரிக்காவில் அவர் தங்கியிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே சுமார் 60 பெண்கள் அவருடன் தங்கியிருக்கிறார்கள். அந்த 60 பெண்களுடைய கணவன்மார்களும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் வந்து ரொம்ப அருமையா சொல்றாரு, அங்கே வசித்துக் கொண்டிருந்த 60 பெண்களுக்கும் நான் தகப்பனாராகவும், சில பெண்கள் வந்து குறைந்த வயதினராக தகப்பனார், சில பெண்களுக்கு சகோதரனாக நான் இருந்து என்னுடைய மேற்பார்வையின் கீழ் அவர்களுக்கு பலமும் ஊக்கமும் பெருகின அப்படின்னு. அதாவது என்னன்னா, அந்த பலம் தான் பெண்களுடைய பலம், பெண்களுடைய வசீகரம், இது வந்து அவருடைய அங்க அவயங்களை சித்தரிக்கிறதுல இல்லை அப்படிங்கிறத பதிவு செய்கிற ஒரு விஷயமா தான் இந்த சம்பவத்தையும் நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம அதுதான் அதை பதிவு செய்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்றாரு, நமது இலக்கியங்கள்லாம் பெண்களை வந்து தெய்வமாக சொல்றாங்க. இதெல்லாம் இவ்வளோலாம் மிகைப்படுத்தி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, யதார்த்தமாக எழுதுங்க. ஏன் அவங்களை வந்து பெரிய தெய்வமாக்கி இதெல்லாம் தேவையில்லை, பெண்களை பெண்களாக காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, நீங்கள் எழுத தொடங்குவதற்கு முன் பெண்களை வந்து உங்களுடைய தாயாக பாவியுங்கள். அதை நீங்கள் பாவிச்சிங்கனாலே போதும், நீங்கள் வேற எப்படியும் பாவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாவதற்கு முன்னால் அவர் உங்களுக்கு இன்னொரு பெண் வந்து உங்களுக்கு தாயாக இருந்திருக்கிறாள் என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து பார்த்தால் போதும், உங்களுடைய எழுத்து வந்து ஆத்மசக்தியோடு இருக்கும், இது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது அப்படின்னு அதுக்கு ஒரு தீர்வாகவும் முன்வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று கேட்குறாரு, பெண்களுடைய அங்க அமைப்பை வந்து அங்க அவயங்கள்லாம் வந்து நுட்பமாக விவரிப்பது வந்து இலக்கியத்திற்கு அத்தியாவசியமான தேவையா, அது தேவை இருக்கிறதுனால தான் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறாரு. பைபிளில் இது போல இருக்குதா, இல்லை குரானில் இது போல இருக்குதா, இல்லை உபனிஷத்துக்கள் இது போல இருக்குதா, எதுலையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? அப்போது உங்களுடைய எழுத்துக்கள் வந்து இது இலக்கியத்துக்கு தேவைதானா என்கின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கின்றார். இதை வந்து மகாதேவ தேசாய் வந்து எழுதியிருக்கின்றார். அரிஜனில் வந்து காந்தி கேட்ட ஒரு விஷயங்கள்லாம் சேர்த்து அவர் பதிவு செய்திருக்கின்றார். 21/11/26. அடுத்தது 2வது பகுதி. இது வந்து குழந்தை கல்யாணமும் சீதனம் குறித்து. திருமண சம்மத வயது வந்து 14 வயது என்பதை வந்து உயர்த்துகின்ற நோக்கத்தோடு சட்டசபையில் கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு மசோதா பற்றி ஒரு கடிதம் வருகின்றது. அது என்ன 14 வயது, நான் 16 வயதாக கூட உயர்த்துங்க, 14 வயது ரொம்ப கம்மி அப்படின்னு காந்தி சொல்றாரு. பிற்காலத்தில் ஒரு 18 வயதை ஆதரிக்கிறார் காந்தி. அதனால அந்த கடிதம் என்று வருகின்ற போது இன்னும் கூட உயர்த்தலாமே நீங்க அப்படின்றாரு. அதே மாதிரி ஒன்றும் அறியாத இளம் பெண்கள் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுபடி ஒரு காம இச்சையினால் தான் வந்து ஆண்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் தவிர எந்த விதமான வேற ஒரு மனப்பூர்வமான மனமு வந்து ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அவர்கள் செய்யவில்லை. அதே மாதிரி இது வந்து தார்மீகத்திற்கு விரோதமான ஒரு பழக்கம். இதை வந்து மத சம்மதமாக்குவதற்கு வந்து ஆதாரபூர்வமானது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, அது போன்ற வாசங்களை நம்மால் எடுத்துக்காட்டவும் முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். இதற்கு வந்து போதிய ஜன ஆதரவு இல்லாதனால் இதற்குரிய சட்டங்கள் இருந்தாலும் நடைமுறையில் இதை வந்து மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்கின்றார். எனவே வந்து நம்ம ஜன ஆதரவு, பொதுஜன ஆதரவு திரட்ட வேண்டும். அதே போல வந்து இந்து சமூகத்தினர் உண்மையான நிலைமையை உணரச் செய்ய வேண்டுமானால் தொடர்ந்து கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். யங் இந்தியாவிலே 27/8/25 பதிவாகி இருக்கிறது. அடுத்தது குழந்தை மனைவியின் துயரங்கள் பற்றி எழுதுகின்றார். வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு இந்து பெண் வந்து பல குழந்தை மனைவிகளின் துயரங்களை எல்லாம் பட்டியலிட்டு இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தின் மீது இவர் எழுதுகின்றார் பதில், எந்த விதமான தீமையையும் எதிர்த்து போராடுவதற்கு வந்து இந்திய பெண்களுக்கு ஆற்றலற்று போய்விட்டது என்று அந்த அம்மையார் வந்து கூறுகின்றார்.
அது என்னவோ எனக்கு ஒரு சரியாகத்தான் தோன்றுகிறது என்று சொல்லுகின்றார். அப்புறம் இத்தகைய நிலைமைக்கு யார் காரணம் என்று சொன்னால் ஆண்கள் தான் காரணம். இதற்கு பெண்களை காரணமாக முடியாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பல பெண்கள் ஆண்கள் மீது குற்றத்தை சுமத்திவிட்டு தனது மனசாட்சியை திருப்தி செய்து கொள்கின்றார்கள். இது ஏற்புடையதல்ல. எனவே விஷயம் தெரிந்த பெண்கள் இந்த சீர்திருத்த சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் இது, இன்னைக்கு கூட இதை நடைமுறைப்படுத்தவில்லைன்றது எனக்கு ஒரு ஆழமான வருத்தமாக தான் இருக்குது. என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தை திருமணத்துக்கு ஒரு தீர்வாக கூட சொல்றாரு. மணமகள் மணமகன் தனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை மணமகள் தீர்மானிக்க வேண்டும். அது பெற்றோர்கள் யார் அதை தீர்மானிப்பதற்கு என்று சொல்லுகின்றார். அதே போல மணமகன் பிடிக்கவில்லை என்றால் மறுக்கக்கூடிய உரிமையும் மணமகளுக்கு இருக்க வேண்டும் என்றார். அங்கே மறுக்கணும், அந்த உரிமையும் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுபோல ஏற்பட்டால் இந்த குழந்தை மனம் என்பதே சாத்தியமில்லாமல் போய்விடும் என்று சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட எல்லா குழந்தை மனமே கட்டாயப்படுத்தப்பட்ட திருமணங்கள். இது வந்துருச்சுன்னா அது காணாமல் போயிடும். இது ஒரு மிகப்பெரிய தீர்வு. சீதனமும் குழந்தை மனமும் கூடாது. குழந்தை மனத்தை காந்தி வெறுக்கிறது மட்டுமில்லை, இந்த தீய பழக்க வழக்கத்தை உயர் வகுப்பினர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது மிகவும் துரதிருஷ்டமானது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இதை நாமசூத்திர வகுப்பினரும் பின்பற்றுகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏன் செய்ய வேண்டும், இவர்களும் ஏன் அந்த பாவத்தை செய்ய வேண்டும், தவறை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அதே மாதிரி சீதனம் கொடுக்கின்ற பழக்கத்தையும் இவர் கண்டிக்கின்றார். சீதனம் என்பதை பெண்கள் விலைக்கு பேசி விற்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படி என்று சொல்கின்றார். இந்த விலைக்கு பேசி வாங்குவது கிடையாது, விலைக்கு பேசி விற்பதுன்ற அந்த வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிக்கணும். அது அப்போ பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த தவறாக தான் சொல்றார். பெண்ணுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறாகவும் இணைத்து பார்க்கிறார். அவர் வெறும் பையன்கள் மட்டும் இல்லை, பெண்களுடைய பெற்றோர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதே போல உயர்ந்த வகுப்பினர் என்று சொல்லப்படுவோரிடையே கட்டாயமான விதவை கோலம் பழக்கமாகிவிட்டது. இதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர் அது பதிவு செய்கிறார். இந்த 4வது வருடம்னு சொல்றீங்களே, அதில் அந்த கட்டாய விதவை கோலம் தான் கிடையாது. உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த கட்டாய விதவை கோலம் தான் பூண்டுகிற சொல்லுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கட்டாய திருமணம். இந்த கட்டாய திருமணம் சொல்றாரு, பெண்கள் பெற்றோர்கள் பெண்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பெண்களை கட்டாய திருமணம் செய்யவே கூடாது. அவர்களை பலவந்தமாக திருமணம் செய்கின்ற அந்த போக்கு ஒழிந்தால் தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று கூறுகின்றார். இந்த ஹரிஜன் பத்திரிகையிலே 15/9/46 இருந்தது. அதே மாதிரி ஒரு இளம் தம்பதிகளின் சோக கதை அப்படின்னு ஒரு கட்டுரை. அதில் ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து இது. இது அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அதாவது 3/1/29 யங் இந்தியாவில் பதிவு செய்திருக்காரு. எவ்வளோ ஒரு புரட்சிகரமான கருத்து பாருங்க. பெற்றோர்கள், பெண்ணுடைய பெற்றோர்கள், ஆணுடைய பெற்றோர்கள் இருவருமே தங்கள் கடமையை உணரவில்லை என்றால், அவர்கள் கடமை என்ற என்ன கடமை? பெண்களுடைய மனதுக்கு பிடித்த பையன் இருக்க வேண்டும் என்பது, அதை ஆதரிக்க வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அங்கீகரிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் தவறுகின்ற பட்சத்திலே பெற்றோர்களுடைய அதிகாரத்தை பணிவோடு மீறி மனசாட்சியையும் பகுத்தறிவும் காட்டும் வழியை பின்பற்ற வேண்டும். ரெண்டும் சொல்றாரு, பகுத்தறிவும் மனசாட்சி ரெண்டும் காட்டுகின்ற வழியை அந்த பிள்ளையும் அந்த பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்தா நான் பார்க்குறேன். 29வது வருஷத்திலே இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னா என்ன மாதிரி ஒரு கருத்து இது. அதே மாதிரி இது திருமணமா என்கின்ற ஒரு கட்டுரை, இரட்டை பாவம் என்கின்ற ஒரு கட்டுரை, இந்த மாதிரி பல கட்டுரைகளிலும் இந்த குழந்தை திருமணத்தை பற்றி விரிவாக அவர் எழுதுகின்றார், சாடுகின்றார். சரஸ்வதி பிராமணர் பெண்ணை பற்றி ஒரு கடிதம் வருகின்றது. அதை பற்றி சொல்கின்ற பொழுது அதில் அவர் சொல்றாருன்னா 2 விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த சரஸ்வதி பிராமணர் பிரிவில் ஒன்று யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் படித்த பையனை பெறலாம்.
படித்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் டிமாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுபோல் பெண்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு பெண்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள். படித்த பையனுக்கு யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்கள், இது ஏலத்தில் இருப்பது போல. அடுத்ததாக இந்த பக்கம் வர ஏழை பெற்றோர்கள், அது பணக்கார பெற்றோர்கள். ஏழை பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்னாக்க, பருவ வயது கூட எய்தாத தம்முடைய பெண்களை அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கும் கிழவனாருக்கு கூட பேச தயாராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை பார்க்கிறாரு. இதனால இதெல்லாம் இப்போ வந்து அம்பலப்பட்டு விட்டது. இந்த இரட்டை பாவத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளுகின்ற முயற்சியிலே இந்த சரஸ்வத பிராமணர்கள் இறங்க வேண்டும் என்று யங் இந்தியா பத்திரிகையிலே 6/10/27 என்று பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது புறையோடும் புண் என்று ஒரு கட்டுரை. அதில் வந்து காமத்திற்கு கண்ணில்லை அப்படின்னு எழுதுறார். காதலுக்கு தான் கண்ணில்லைம்பாங்க, இவர் வந்து காமத்திற்கு கண்ணில்லை என்று ஏன் எழுதுறாங்கன்னா, அதற்கு வந்து தராதரமே கிடையாது. எப்படியாவது வந்து தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு காமம் வந்து செயல்படும் அப்படின்னு அதை சொல்லுகின்றார். அதை தீர்த்து கொள்ள எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேட்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். இப்படிப்பட்டவரை சமூகம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எனக்கு வந்து உண்மையிலேயே இது அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி சொல்கின்ற அதே விஷயத்தை தான் இந்த விஷயத்துல சொல்றாரு. தீமை என்பது வேறு, தீமை செய்பவன் என்பது வேறு. ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். நம்ம வந்து தீமையைத்தான் மெயினா பார்க்கணும். முக்கியமா நம்ம வந்து தீமையை பார்க்கணும். அதனால ரொம்ப அருமையா சொல்றாரு, இந்த வித்தியாசத்தை சத்தியாகிரகி உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துரதிருஷ்டம் பிடித்த பெண்களை கண்மூடித்தனமான காம வெறிக்கு இரையாகாமல் காப்பாற்றுகின்ற பொறுப்பு இருக்கின்றது. இதற்கான ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும், இதுதான் தீமை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆண்கள் வந்து தங்களுடைய காம வெறியை தீர்த்து கொள்வதற்காக பெண்களை தயாரித்து கொடுப்பது வந்து சமூகத்துடைய கடமை அல்ல, அது சமூகத்தோட வேலை கிடையாது அப்படின்றதையும் பதிவு செய்கிறாரு. யங் இந்தியா 29ஆம் ஆண்டு எழுதிய கட்டுரையில். அடுத்தது வந்து இளைஞர்களுக்கு அவமானம் என்கின்ற ஒரு கட்டுரை. வரதட்சணை பற்றி எழுதுறாரு. இது வந்து ஒரு மானக்கேடான ஒரு வரதட்சணை பழக்கம். இதை கண்டித்து ஒரு பொதுஜன அபிப்பிராயத்தை நம்ம வந்து உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். தம்மை அசுத்தம் செய்து கொள்கின்றார்கள் இளைஞர்கள் இந்த வரதட்சணை வாங்குவதன் மூலமாக. இவர்களை எல்லாம் வந்து சமூகம் வந்து பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த வரதட்சணை வாங்குற இளைஞர்களை வந்து சமூகம் வந்து பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போல பெண்களுடைய பெற்றோர்களும் ஏதோ ஆங்கில பட்டம் பெற்று விட்டார்கள் என்று பிரமித்து போய் இதுக்கு வந்து இரையாகக்கூடாது அப்படின்னு பெண்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதே மாதிரி தம்முடைய மிக முக்கியமான ஒரு கருத்து இது. எப்போ எழுதுறாரு, 28ஆம் ஆண்டு யங் இந்தியாவில் வருது. தம்முடைய பெண்களுக்கேற்ற உண்மையான குணசீலன்களை தேடுவதற்காக தம்முடைய சிறு சாதிகளையும், அற்புதமான வார்த்தை, தம்முடைய சிறு சாதிகளையும் ஊர்களையும் தாண்டி வெளியே சென்று தேடுவதற்கும் அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெண்களுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் அது. அடுத்தது வந்து விலை கொடுத்து வாங்கி திருமணம், அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய வேதனை, ஒரு பெண்ணின் தேவை என்ன என்பதை பற்றி எல்லாம் கூறுகின்ற போது இதே போல பல விஷயங்களை சொல்கின்றார். சாதி தடைகள் தகர்த்தெறிய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கின்ற கருத்தாக இந்த கட்டுரைகளில் இருக்கின்றது. அடுத்து வந்து திருமணத்தை எளிய முறையில் நடத்துதல் அப்படின்ற ஒன்று சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா, பெற்றோர்களுடைய இளைஞர்களுக்கு தான் அதிகமான பங்கு இருக்கிறது அப்படின்றார். ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அதனுடைய காரணத்தை சொல்கின்றார். அதே மாதிரி அதற்குண்டான தீர்வையும் நினைக்கிறார். அதுதான் வந்து இதில் ஒரு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா. அந்த இளைஞர்கள் வந்து குறிப்பாக வந்து பணக்கார பெற்றோர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் வந்து தமக்காக வீண் செலவு செய்ய வந்து அனுமதிப்பில்லை என்கின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது போல செய்துட்டாக்க நிச்சயமாக நம்ம வந்து பெரிய செலவெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. கணவனும் மனைவியும் என்ற ஒரு கட்டுரை. கணவன்மார்களை சம்பந்தப்பட்ட பொறுத்தவரையில வந்து அவங்களுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. தன்னுடைய மனைவியோட விருப்பம் என்னன்னு தெரிந்து கொள்ள கூட அவர்கள் தயாராக இல்லை. மனைவியை தன்னுடைய சொத்தாகத்தான் பார்க்கின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார். அதே போல அந்த மனைவியும் வந்து தன்னுடைய கனவியுடைய உரிமையை மதித்து அடங்கி விடுகிறாள். இதற்கு வந்து மீராபாய் தான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, தான் சொல்வது சரி அல்லது தன்னுடைய எதிர்ப்பு ஒரு உயரிய லட்சியத்திற்காக இருக்கிறது என்று மனைவி நினைக்கும் பொழுது தன் வழிப்படி சென்று விளைவுகளை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு முழு உரிமை இருக்கிறது அப்படின்னு. விளைவுகள் வரத்தான் செய்யும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது என்று
பதிவு செய்கின்றார். அடுத்தது வந்து ஆண் பெண் குழந்தைகள், அந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பற்றிலாம் பேசணும். அதில் சொல்லும்போது இருவருக்குமே வாழும் உரிமை இருக்கிறது. ஆண் குழந்தைக்கும் வாழும் உரிமை இருக்கிறது, பெண் குழந்தைக்கும் வாழும். உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்களும் வேண்டும், பெண்களும் வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனத்தின் எஞ்சியுள்ள சின்னம்னு ஒரு கட்டுரை. இது வந்து ஒரு வழக்கு வருது, ஒரு மோசமான தீர்ப்பு, அதை பற்றி ஒரு விமர்சனமாக இருக்குது. மனைவிகளை வந்து உடைமைகளை போல் நடத்தலாம், அவர்களை அடிக்கலாம், துன்புறுத்தலாம் என்றெல்லாம் வந்து அதற்குண்டான உரிமைகள் உண்டு. கணவர்கள் நினைப்பது வந்து படித்தவர்களுக்கு கூட இருக்கிறது வெக்கமாக இருக்கிறது. மனைவிகளை அப்படி நடத்துவது வந்து காட்டு மிராண்டித்தனத்தின் எச்சம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நகைகளும் படுதாவும், இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை. சிங்கள பெண்கள்கிட்ட போயிட்டு நகைகள் கேட்குறாரு இந்த ஏழை குழந்தைகளுக்காக. அப்போ என்ன சொல்றாருன்னா, மற்ற இடங்களில் கொடுத்தது போல நீங்களும் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். என்னுடைய பசிக்கண்கள் உங்கள் நகைகளையே நாடுகின்றன என்று சொல்றாரு. அப்புறம் வந்து நான் அது கேட்கறதுக்கு இன்னொரு உள்நோக்கமும் இருக்கு அப்படின்றாரு. என்னன்னா, ஆபரணங்களில் பெண்களுக்கு உள்ள மோகத்தை போர்க்க வேண்டும். அது வந்து என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களை திருப்திப்படுத்துவதற்காகவே நீங்கள் அலங்காரம் செய்வது கொள்வதாக சொல்கிறீர்கள். அதை நீங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள், அதை மறுத்து விடுங்கள். நான் பெண்ணாக இருந்தால் அதை மறுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்னுடைய மனைவி எப்படி எளிமையாக வாழ்கிறார்கள், அவர்களுடைய கழுத்தில் மாலையோ ஆபரணங்களையோ உங்களால் பார்க்க முடியுமா என்று கஸ்தூரிபாவை வந்து ஒரு உதாரணமாக முன்னெடுத்துக்கின்றார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெண் டாக்டருக்கு வந்து ஒரு வைர மோதிரமும் ஒரு ஜதை தோடுகளும் ஒரு கடிதமும் வருகிறது. அதை அவர் கொடுக்கின்றார். அப்போ சொல்றாருன்னா, வேலை கிடைக்காத மக்கள் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள், பசி இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விலையுயர்ந்த ஆபரணங்களை வைத்திருப்பதற்கு பெண்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை என்று சொல்லுகின்றார். சில நேரங்களில் வந்து அவங்க பெருமைக்காகவே கூட வைத்துக் கொள்கிறார்கள், அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மட்டுமல்ல, மதத்தையும் கேவலப்படுத்துகிறது என்று சொல்கின்றார். அப்படின்னா வந்து திருப்பார்கடலில் வந்து பாம்பு வந்து உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியுமா? உலகம் தட்டையானதுன்னு சொல்லுது, அதெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம மறுபரிசீலனைக்கு உட்படுத்துகிற மாதிரி இதையும் நம்ம உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பச்சைப்பெண் கல்லூரியில் வந்து இங்கே வந்து ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 16 வயது ஆனால் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு பிராமண குலத்தில் 16 வயதில் பெண்கள் கிடைக்கவே மாட்டேன்றாங்க, 10, 11, 12 வயதிலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாருனாக்கா, ஏன் விதவை பெண்கள் இருக்கிறார்களே, 16 வயதில் விதவை பெண்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இது பிராமண பையன்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே எப்படியும் ஒரு விதவையை தேடி மணப்போம், விதவை கிடைக்காவிட்டால் மனமே செய்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 2 நிமிஷம் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து கடைசியாக வந்து விபச்சார கொடுமை பற்றி பேசுகின்றார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கினாவில் இருக்கக்கூடிய தேவதாசிகள் பற்றியெல்லாம் பேசுகின்றார். இவர்கள் வந்து மறுபோது இந்த தொழிலை ஏற்கவில்லை, இவர்கள் வந்து நிர்பந்தத்தின் பேரால் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மாற்று வேலை கொடுத்தால் இவர்கள் இதை விடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இதை நினைத்து நாம் வெட்கப்பட வேண்டும், இது அவர்களுடைய குற்றம் அல்ல என்பதை வந்து அவர் சொல்கின்றார். ஆண்கள் தான் வந்து அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதில் வந்து காங்கிரஸ் மெம்பர்கள் ஆகிறார்கள், அவர்கள் வந்து நிதியெல்லாம் கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் நிர்வாக பொறுப்பினை வருவதற்கு கேட்கின்ற போது, நீங்கள் இந்த தொழிலை விட்டால் தான் உங்களால் வர முடியும் என்று உறுதியாக இருக்கின்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விபச்சாரம் என்பதே இந்த நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த தேவதாசிகள் என்பதையும் இவர் எதிர்க்கின்றார். இது வந்து ஒரு மதத்தை அவமதிப்பதாக இருக்கின்றது. தேவதாசி என்றாலே அது ஒரு மதத்தை அவமதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதை வந்து கோயிலில் வைத்து பொட்டு கட்டுவது, இதெல்லாம் வந்து ஒரு மோசமான ஒரு பழக்கம் அப்படின்னு அதையும் அவர் சாடுகின்றார். அதே மாதிரி பல இடங்கள்லேருந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. அதே மாதிரி இரட்டை குற்றம்னு சொல்கிறாரு தேவதாசி. என்னென்னா, ஒன்று வந்து ஆண்கள் வந்து இவர்களிடத்திலே போவதனால இவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறார்கள், இன்னொன்று தன்னுடைய மனைவிகளுக்கும் துரோகம் அளிக்கின்றார்கள். எனவே இது ஒரு இரட்டை குற்றம் என்று சொல்கின்றார். இதுபோல் சொல்லும் பொழுது கடைசியாக பல விஷயங்களை சொல்கின்றார். பெண்களுடைய கடைசியாக 2 கருத்து மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். பெண்களுடைய வந்து பொருளாதார சுதந்திரம் பற்றி பேசுகின்ற போது, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுத்து விட்டால் அவர்கள் வந்து ஒழுக்கக்கேடாகிடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை பற்றி பேசுகின்ற போது அவர் என்ன சொல்கின்றார்னா, ஆண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருப்பதனால் அவர்கள் ஒழுக்கம் பெற்று விட்டார்களா? அப்படி என்றால் பெண்களும் ஒழுக்கம் பெற்று போகட்டும், கொடுத்துடுங்கள். ஒழுக்கம் என்பது இப்படி வருவது கிடையாது. ஒரு நெருக்கடியான நிலையில் தான் ஒழுக்கம் வர வேண்டும் என்றால் அப்படியான ஒழுக்கம் வரவே வேண்டாம் அப்படின்ற, அதாவது வந்து ஒழுக்கம் வந்து உள்ளிருந்து வர வேண்டும், ஆன்மாவிலிருந்து வர வேண்டும், வேரூன்றி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அதே மாதிரி பலாத்காரங்களை பற்றி சொல்லுகின்ற போது, பெண்கள் வந்து வலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும், பற்களும் நகங்களும் எங்கே போகின என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க, முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து விட்டால் நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும்.
அதே போல அதை பார்க்கின்றவனும் சாட்சியாக இருக்கக்கூடியது. தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்துவிட்டால் தன்னையும் காப்பாற்ற முடியும், அந்த பெண்ணையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கின்றார். இறுதியாக கஸ்தூரிபா ட்ரஸ்ட் பற்றி சொல்லிட்டு முடிக்கிறாரு. அதோட நானும் நிறைவு செய்கிறேன். இந்த கஸ்தூரிபா ட்ரஸ்ட் தான் நிறைவான கட்டுரை. என்ன சொல்கிறோம்னா, இந்தியாவில் கிராமத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கு செய்வதற்காக இந்த ட்ரஸ்ட் நியமிக்கப்படுகிறது. இதில் நகரத்தில் உள்ள பெண்கள் தான் சேவைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் கிராமப்புற சேவையை நோக்கி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அங்கே போயிட்டு கிராமிய மனம் கமழச் செய்ய வேண்டும். அப்போதுதான் கிராமங்கள் சொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று பதிவு செய்கிறார். இது ஹரிஜன் 47ஆம் ஆண்டு இதழில் பதிவான ஒரு விஷயம். இத்துடன் என்னுடைய உரையை பதிவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த காந்தி கல்வித்தாருக்கு நன்றி.